இன்றைய தினத்திலே ஆண்டு எத்தனை பேரும் நலமாக சுகமாக இருப்பீர்கள் நான் நினைக்கும் பொழுது ஏதோ தெரியவில்லை. அண்ணா மாயவா மாமா மாயவா என்று அழைத்தீர்களே, என்னப்பா காரணம், என்ன விஷயம்? அண்ணா, பெரிய ஒரு ஆபத்து வந்து விட்டதே மாயவா. என் பேரு பிள்ளையாக குணசேனாகப்பட்டவன் நந்தவனம் சென்று பூமுடியை பறிக்க சென்ற என் பேர பிள்ளையாக குணசீலனோ இன்னுமே வரவில்லையே. அப்படியா? காலை சென்ற பேர பிள்ளை மாலை முடிய போகிறது, இரவு வர போகிறது. அதனாலே என் பேர பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இன்னுமே தெரியவில்லையே. அப்படியா? இதோ பாண்டவருடைய வம்சத்திலே இதோ தலை குழந்தாக விளைந்து, அதாவது உங்களுடைய வம்சத்திலே அவன் தான் காக்க போகிறான் என்று குணசேலன் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் குணசேலன் ஆகப்பட்டவன் சற்று நேரத்திலே இதோ சாவின் விளிம்பிலே ஆபத்தில் இருக்கிறான். இவனுடைய குணசேலன் பேரனுக்கு பெருத்த ஒரு ஆபத்தா, உயிருக்கே பேர் ஆபத்தான வந்து கொண்டிருக்கிறது. யாருனால எதற்காக? இதோ இப்படியாப்பட்ட இந்த உலகத்திலே விதிசூரன் என்று சொல்லக்கூடியவன் ஆகப்பட்டவன் வாழ்ந்து வருகிறான். பதிசூரன் விதிசூரன், அப்படியாப்பட்ட விதிசூரன் ஆகப்பட்டவன் இந்த தினத்தில் என்ன தெரியுமா செய்தான்? என்ன செய்திருக்கிறான்? அங்கார கோபத்தோடு பாண்டவராகப்பட்டவர் இடும்பாசுரனை என்ற தினத்தில் கொண்டீர்கள் அல்லவா? அப்படியாப்பட்ட இடும்பாசுரனுக்கும் இன்பவல்லிக்கும் பிறந்தவன் அதாவது விதிசூரன், அப்படியாப்பட்ட விதிசூரன் ஆகப்பட்டவன் இன்றைய தினத்திலே பாண்டவர் வருவார் என்று வழி மீது விழித்து காத்துக் கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே உன்னுடைய பேரபிள்ளை ஆகப்பட்ட குலசேலன் ஆகப்பட்டவன் நந்தவனத்தில் சென்று மலர் பறிக்க போகலாம் என்றுக்காக போகும் தருவாயிலே அந்த நந்தவனத்திலே விதிசூரனுக்கும் மதிசூரனுக்கு பிறந்த வினோதவல்லி என்று சொல்லக்கூடிய பிள்ளையாவில் பிறந்தது அவனுக்கு. சரி, வினோதவல்லி தக்க 16 வருஷம். சரி, என்ன பையனும் என்னுடைய பேரனும் வயசு பையன், அந்த பிள்ளைய வயசு புள்ள, ரெண்டு பேரும் மஞ்சள் நெருப்பு பக்கத்துல இருந்த உடனே இருவரும் காதல் கொண்டார்கள். சரி, அந்த காதலானது அதாவது அவர்கள் காதல் செய்து கொண்டிருக்கும் பொழுது நகரத்திலே அசுரனாகப்பட்டவன் பார்த்து விட்டான். சரி, அவருடைய தந்தைக்கு தெரிந்து விட்டது. ஆமா, சரி, அப்படி அடித்து உதைத்து அல்லோலம் செய்து யாரடா எங்கிருந்து வந்தீர்களாய், என்னுடைய பெண்ணை இப்படி வெண்டாடுகிறாயே என்பதற்காக அவனை அடித்து அல்லோலம் செய்தான். சரி, போனா போகுது, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு குலம் கோத்திரம் என்ன, நீ யார் எந்த நாடு என்று கேட்கும் பொழுது பாண்டு குலத்திலே பிறந்தவன் என்று தெரிந்த உடனே அவனை அடியண்டு அடித்து அந்த காளியம்மன் கோயில் தூண் இருக்குது பார், அந்த தூணிலே கட்டி வைத்திருக்கிறான் பலி கொடுப்பதற்காக. கொடுமை சற்று நேரம் பார்ப்பான். எப்படி பாண்டவர் யாராவது இவனை தேடி வருகிறார்களா இல்லையா, இவனை வைத்து அந்த பாண்டவரை கொண்டு வரலாம் என்பதற்காக. ஆமா, அப்படின்னு மனசுல மனக்கோட்டை கட்டி இருக்கிறான். அதனாலே இப்படியாப்பட்ட அந்த சூரனை இன்றைய தினத்திலே பேரனே அவனிடத்தில் நாம் வாங்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்திருக்கிறான்? பாண்டவர் வந்தாலும் சரி வல்லினாலும் சரி அவங்களை தேடுறதை நிறுத்த மாட்டேன். ஆனால் காளிகா தேவியே, என் தாயே, இந்த குணசீலனை உன்னுடைய பொறுப்பிலே பாதுகாப்புல விட்டுட்டு போறேன். அதனால எந்த ஒரு யாரு வந்தாலும் என்னுடைய பேச்சு இல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதனால குணசீலன் உயிரோடு வர வேண்டும் என்றால் என்னுடைய தங்கையாக பாஞ்சாலி போய், அதாவது பெண் என்றால் பேயும் மனம் இறங்குமா, கல்லும் கரையுமா, அப்படியாப்பட்ட பெண்ணாகப்பட்டவள் என் தங்கையாக பாஞ்சாலி அந்த சூழலத்திலே சென்று பேரனை விட்டுவிடு, தெரியாத கணத்திலே தெரியாமல் தவறு அப்படின்னு சொன்னா ஏதோ மனசிறங்கி குணசீலன் விட்டாலும் விடலாம். அதனால என்னுடைய தங்கையாகப்பட்டவள் அந்த சூரனை சந்தித்து அந்த குணசீலனை சீக்கிரமாக விடுதலை செய்து வரலாம் அல்லவா? மண்ணாசை பிடித்தவன், மனையாசை பிடித்தவன், பெண்ணாசை பிடித்தவன், இப்படிப்பட்ட மாப்பாவியாகிய அந்த சூரகிட்ட நான் சென்று தஞ்சம் இருந்தால் அநியாயமாக கற்புக்கே பங்குவதோடு மாயவா. கங்கா, எதை பற்றி கவலைப்படாதே, போய் கேட்கிற கடமை உனது. சரி, இந்த மாதிரி இருந்ததுல ஒரு வார்த்தை வந்து என்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு அவனை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா? அதனால போய் கேளு. சரி, உன்னுடைய கற்புக்கு ஏதாவது மானபங்கம் ஏதாவது படுவதாக இருந்தால் உடனடியாக அண்ணா மாயவா என்று அலை, உன்னை வந்து காக்கிறேன். அப்படியா? ஆமா, போய் வருகிறேன். குடிசையில போறதுக்கு குழாய் சோறு வந்திருக்கிறான். யாரா நீ? தெரியவில்லையா? நீ நிக்கிறது தெரியுமாடா? புட்டாங்கனி மாதிரியா? புட்டாங்கனி மாதிரியா? ஏடா இடுப்புல கட்டுறதெல்லாம் மார்பிள கட்டிட்டு வந்தா எப்படி பைத்தியக்கார? பெரியசாமி,
வீணாக பேசக்கூடாது. வாய்க்கு ஒரு மாதிரி பேசி விடுவேன். ஏய், என்னுடைய மகன் குணசேனனை தூணிலே கட்டியிருக்கிறாய். அவனை அழைத்துக் கொண்டு போகிறேன். அடி வாங்கி சத்தியமா தூக்கம் வர மாட்டேங்கிறான். காலை ஓடிச்சு விடுவேன். ஆமா, நீ யாரு? நான் தான் ஆளாளரை ஏன்டா விடுறீங்க? ஆளாள படைத்து சந்திர குலத்தில பிறந்து தர்மர் தம்பி அர்ஜுன மகாராஜன் வந்திருக்கிறேன். என்னது? என் பேர் எங்க? அர்ஜுனா. அடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ஒரு இவனுக்கு பிறந்தவன பெரிய சாமி நீதாப்பா. எத்தனை போண்டாடி எனக்கு? பெரியசாமிக்கும் ராணிக்கும் பிறந்த பையன. உங்களுடைய பெயர் என்ன? விதிசூரன். காட்சி சூரன். பேர்ல விட்டு விடப்பா. பேர்ல விட்டு விடுற. பேர்ல விடுற. குணசேன என்னுடைய பேர் நல்லவா? அதனாலதான் பையன் பேர்ல கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். பொண்ணை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்காக? ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஆனால் படைத்த அர்ஜுன மகாராஜன். அவ்வளோ அப்படி தடிக்க மகாராஜன். இந்த வேஷத்தை தவிர உனக்கு வேற வேஷமே தெரியாது. ஒரு வீரம் கேட்டா இப்படிதான் சண்டைக்கு வருவாங்களா? ஏய், யாரா? ஆமா, யாரார எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் சரி, உன்னை எப்படி சண்டைக்கு வீரம் மட்டும் இருந்துட்டா போதாது, விவேகமும் இருக்கணும். சரி, அதனாலே இப்ப சண்டைக்கு பார்க்கலாம். சண்டைக்கு இது வர முடியாது. என் பேர் முறையா இல்லையா? வேற என்ன? ஆமா, பொண்ணுங்க ஐயா சரணமே அப்படியா? என்னுடைய பேரும் பத்தினி பாஞ்சாலி. பாஞ்சாலி. அப்படியா? நீ யாரா? ஐயா, இந்த காளியர்கள் முன்பதாக வஜ்ராயுதங்களை கட்டி போட்டுறீங்களே, அந்த குணசேன என் பேர பிள்ளை. உனக்கு பேரனா? ஆமா. உன்னை பார்த்தாவே சின்ன பிள்ளை மாதிரி இது. உன்னை போய் போய் தானே சொல்ற? சத்தியமா சொல்றேன், உன் மேல ஆன அது பேர பிள்ளைதான். நான் நம்ப மாட்டேன். அவனை விடணும்னா நான் சொல்லு பிரகாரம் நீ கேட்கணும். அப்படியா? நீ என்கிட்ட வரணும். ஆமா, இது நியாயமா? இது தர்மமா? இது நீதியா? உனக்கு ஒண்ணு வேணும்னா எனக்கு நீ வேணும். அப்பதான் அவனை விட முடியும். சும்மா சும்மா தர்மத்தை வரதுக்கு நான் அங்க சத்திரமா கட்டி வச்சுக்கிறேன். யாருக்க எங்க ஹேர் டெயில் மாதிரி ஒரு அக்கா எழுப்பி விடு. அவரு சும்மாவே இருப்பாரு. இதோ உன் மீது ஆசை கொண்டு நீ என்னுடன் சேர்ந்தால் மட்டுமே அவனை ஒளிய விடுவேன். காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், பேர பிள்ளையை விட்டுரு, அதுவே புண்ணியமாக போகட்டும். அடியாத பத்தினி 5 பேர்த்த கல்யாணம் பண்ணவ, 5ஓட ஒண்ணு என்ன 6 வச்சுக்கோ. ஐயோ ஐயோ ஐயோ, தப்பா பேசாத. உத்தமி பத்தினி அப்படி இருக்கும் பொழுது தப்பா பேசாத. உத்தமியா பத்தினியா? ஆனா 5 பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன? வேண்டாம் என்னுடன் சேர்ந்து விட்டு பிறகு உன் பேரனை கூட்டிட்டு போ. முடியாது. முடிஞ்சா கூப்பிட்டு பாருவோம் பேரனை. வர பேரா 1000 சத்தம் கூப்பிட்டாலும் என்னுடைய காளியா தேவி என்னுடைய வார்த்தை மீறி அவனை விட மாட்டான். அதனால என்னுடன் சேர்ந்தால் மட்டுமே அவனுக்கு விமோச்சனம். இல்லைன்னா இடத்த காலி பண்ணி தூத்த கட்டி எடுத்து விடுவேன். ஓடிப்போ.
அவனே தானே இங்க பார்த்தாலும் போடா உன் கதை முடிஞ்சிச்சு போடா. இந்த டிக்கெட்டை மட்டும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த புறத்துல மாட்டி விடுங்க. பயவா வழக்கிடத்திலே கேட்டேன். பேரப்பிள்ளை வேண்டும் என்றால் எனக்கு மனிதாக வேண்டும், என்னோடு சேர வேண்டும் அப்படின்ற தவறான வார்த்தையெல்லாம் பேசுறான். அதனால் தப்பித்தோ பிடித்தோ அப்படி என்று ஓடி வந்து விட்டேன். மாற்று வழியே கிடையாதா? சரி, இந்த சூரன் தான் இப்படி சொல்லிவிட்டான். ஆனால் அடைக்கலமாக காளியம்மன் இடத்தில் தான் இருக்கிறார். சரி, அதனாலே நீ என்ன தெரியுமா செய்கிறாய்? இதோ நீ ஒரு மாரியாக உருவத்தை உன்னுடைய எத்தனையோ அவதாரம் இருக்கிறது. அந்த அவதாரத்திலே மாரியாக பெண்ணாக உருவத்தை மாற்றி இதோ அந்த காலிடத்திலே சென்று இந்த மகனை ஏதாவது பேரப்பிள்ளையை விட்டு விடப்பா சரி என்று கேட்டா, நீ ஒரு பொம்பளை, சரி அந்த காளியும் ஒரு பெண்ணு, அப்படி பெண்ணுக்கு பெண்ணு பேராசை எதற்காக இருக்கும்? கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க பேரனை. அதனால சீக்கிரமாக நீ மாரியாக உருவத்தை மாற்றி சீக்கிரமாக சென்று காலிடத்திலே உன்னுடைய பேரனை வாங்க கேளம்மா. பத்திரை பாஞ்சாலியாக நான் ஆமா உருமாறி மாரிமனாக வளர்க்க வேண்டும், மாரியாக போக வேண்டும். மாயவா தங்கள் கிருபையாலே ஆசீர்வாதம் கொடுத்தால் போதும், உடனடியாக மாரியம்மனாக மாறி வருகிறேன். இதோ இதோ